ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவிலே உண்டியல் ஓப்பனப்ப சொல்லியிருந்தேன் 3 மாதத்தில் நான் எப்படி 15,000 வந்து சேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை வந்து 30 டேஸ் பிளான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு நாளைக்கும் 10 ரூபாயை எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க போறோம். அதாவது எப்படின்னா டே 1 10 ரூபா, டே 2 20, டே 3 வந்து 30, டே 4 40, டே 5 50. இதே மாதிரி ஒரு ஒரு நாளைக்கா 60 70 80ன்னு இதே மாதிரி அதிகமா வந்து சேவ் பண்ணிக்கிட்டே போறோம். ஸ்டார்டிங்ல ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அமௌண்ட் அதிகமாகுது இல்லைங்களா? 200 250 300ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாசம் இதை வந்து ரெகுலரா கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கே வந்து எடுத்து வைக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும். அதனால நீங்க வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்ப நான் இதுல என்ன சொல்ல போறேன்னா, நம்ம 30 டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ ஒரு மந்த் வந்து 30 வரும். இன்னொரு மந்த் வந்து 31 வரும். நம்ம வந்து என்ன பண்ணோம் 31ன்னே கணக்கு பண்ணுங்க. யூசுவலா 31 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி நாம வந்து அமௌண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஆ 30 தானே வருது. எப்படி 31 நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மாசம் வந்து 30 வருதுங்களா? அப்ப வந்து ஒரு டைம்ல உங்கள்கிட்ட வந்து காசு வந்து அதிகமா கிடைக்கிற மாரி இருக்கும். அது மாரி ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா முன்னாடியே கூட எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் வரும்போது 31 வரும். அன்னைக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல உங்கள்ட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்டின்னா கூட இதுல நீங்க வந்து சேர்த்து வச்சுக்கலாம். 30 நாளைக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4,650 வருது. அந்த நான் 31 சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து ரூ. 310 அதாவது 31 வந்ததுன்னா ரூ. 310 எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து எவ்வளோ வரும்னா, ரூ. 4,960 வரும். இத நம்ம வந்து 3 மாசத்துக்கு டோட்டல் பண்ணும்போது ரூ. 14,880 வரும். முழுசா 15,000 வராது. 15,000த்துக்கு கம்மியா தான் வரும். நீங்க தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போடணும். அப்படியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு விக்கிற விலைக்கு என்னால எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். கோல்டு விலைலாம் வந்து அப்பப்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கோசரம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சேவ் பண்றத சேவ் பண்ண வேண்டியதுதான். நீங்க சேவ் பண்ணி முடிக்கிற டைம்ல கோல்டு விலை கம்மியா இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நானும் அது மாரி தான் பண்ணேன். டெய்லியும் அமௌண்ட் போடுறப்ப, அந்த அமௌண்ட்ட வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு தான் வாங்கியிருக்கோம். ஜிஆர்டில தான் வாங்குனேன். எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கோசம் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் கம்மல், குட்டி கம்மல் வாங்கியிருக்கேங்க. எனக்குன்னு நான் எதுவும் எடுத்ததில்ல. பட் என் பாப்பாவுக்கு இப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத எடுத்திருக்கேன். தங்கம் விக்கிற விலைக்கு நம்மள மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் மொத்தமா அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு 1 பவுன், 2 பவுன்லாம் கண்டிப்பா எடுக்க முடியாது. அதனால இது மாரி சின்ன சின்னதா இப்பயே 1 கிராம், 2 கிராம்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிடுங்க. பாய்.